அதான் சாமி, அதாவது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்பப்போ மனசில் சில விஷயங்கள் தோணும். அதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் நம்ம ஏதாவது எங்கேயாவது கேட்டு இந்த சந்தேகத்தில் தெளிவுபடுத்திக்கலாம் சரி அப்படின்றது நான் நினைப்பதுண்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு சின்ன வாய்ப்பு வந்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதுலாம் பார்த்தா சும்மா அடித்து தூள் கலப்பிட்டுருக்கீங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் பேர் பண்ணுறாரு, டேய் அங்கே உட்காந்துருக்க சாமியை போய் முதல்ல போய் தரிசனம் பண்ணியா பார்த்தியா, முதல்ல அவர் காலில் போய் விழுனார். அதனால வந்தவங்க உங்களை காலில் விழுந்துட்டேன். சந்தோஷம். என்னன்னா நிறைய சந்தேகங்கள். அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு வந்து பேசிக்காக வேலை வெட்டி ஒரு வேலை ஸ்டடி ஆகலை, லைஃப்பில் அவன் செட்டில் ஆகலை. சரி, அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, நீ திருநள்ளாறு போ, அங்கே போய் இந்த கோயிலுக்கு போட்டுட்டாங்க. சரி, அங்கே போய் கும்பிடு போட்டு வந்தோடனே மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து பார்த்துட்ட சாமி இதெல்லாம் பண்ணலான்னு. சரி, அங்கேருந்து நீ என்ன பண்ணுற, பழனிக்கு போ. சரி, அங்கே போய் மொட்டை அடிச்சு பண்ணியிருக்காங்க. சரி, அங்கே போய் மொட்டை அடிச்சு கும்பிடு போட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மறுபடியும் அங்கே பண்ணி இங்கேருந்து இந்த பக்கமாக வாண்டான். சரி, இந்த குண்டூர் பக்கம் வாண்டான், குண்டூர் பக்கம் இந்த மாதிரி அந்த பையனை போட்டு அங்கங்கே அழகாயிடுச்சு. அவன் கடைசியில் என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒரு இதுவாக இல்லையே வாழ்க்கையில் வந்து நான் கடவுள் நம்பிக்கையோட கடவுளை நம்பி வாழறேன், யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்கேன், என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை வருது கொஞ்சத்தில், அதாவது கல்யாணம் பண்ண போனால் வர நம்ப மாட்டேங்குது, சரி எல்லாம் தள்ளி தள்ளி போகுது, எல்லா வேலைகளும் தள்ளி தள்ளி போகுது அப்படின்ற ஒரு விரக்தியில் இருக்கு. நல்ல கேள்வி இது. இதை வந்து குண்டூரில் இருக்கிற கோயிலுக்கோ பழனி கோயிலுக்கோ போகிறது, எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பல வீடு கட்டணும் அப்படின்னு போகவே கூடாது. ஏன்னா போனதே முதல்ல அது அறியாமை. ஆனால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ. கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனவன் எவ்வளோன்னு சொல்ல முடியாது சாமி, அத்தனை கோடி செத்து போயிட்டான். ஆனால் கடவுள் அங்கே இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ கடவுள் இல்லாத இடத்துல நான் ஏன் போய் வழிபடணும் அப்படின்னா அறியாமை. ஒரு இளமையில் ஒரு குழந்தை இருக்குது, நான் பல இதில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கப்பல் அப்படின்னா அதுக்கு தெரியாது. ஒரு அட்டையில் ஒரு கப்பலை வரைஞ்சி கடலை வரைஞ்சி காட்டி இதான்ப்பா கப்பல்னா அது எடுத்துக்கோ. அதே நேரத்தில் எம்ஏ படிக்கிறவனாண்ட போய் இது கப்பல்னா காது மேலே அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது இளமையில் தெய்வம்னா எது, பக்தினா எது, அறியாமையில் இருக்கிற காலத்தில் தாய் தப்பட்டு போய் இது சாமி, இது நம்மளோட உயர்ந்த பொருள், இதை வழிபடணும், இதுதான் நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அதே வந்து காலம் ஃபுல்லாக செய்து அறியாமையில் இருந்தால் அது மடத்தனம் இல்லையா? இப்போ உங்கள் பையனை எட்டு போய் 1ஆம் கிளாஸ் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க, அப்பா ஒரு 10 வருஷம் படி 1ஆம் கிளாஸ்லேயே நல்ல படிப்புன்னு சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்க. அடுத்து 1 வருஷம் பயிலானா வேறு ஸ்கூல் 1 லட்ச ரூபாய் கட்டி சேர்க்குறீங்க. சாதாரண வயிற்றுக்கு படிக்கிற படிப்புக்கே இப்படி மாற்றுறீங்களே, வாழ்க்கைக்கு படிக்கிற படிப்பை எப்படி மாற்றணும்? அத்தை சிந்திக்க வேணாவா? இறைவன் தனக்குள்ளவே இருக்கிறான், தன்னை தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கன்னு பல இதில் சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியை கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையான கடவுள் உள்ள இருக்கிறான்டா, தேடுறாத்த. அப்போ திருநள்ளாறு போக தேவை தேவையில்லை சாமி, திருநள்ளாரே நீ தான் சாமி, திருநள்ளாரே நீ தான். அப்போ குண்டூர் போத்தாவ எந்த ஊரும் தேவையில்லை. கடவுள் ஊங்கிட்ட வச்சுக்க நீ ஆட்ட தோல் மேல போட்டுனா ஆடு காணும் தேடுற கதையை தேடிங்கிறீங்க நீங்க கடவுளை. அப்போ கடவுள் உனக்குள்ளதாங்கிறான், உனக்குள்ள தேடு, அதுதான் உண்மை, அதுதான் உன்னை வாழ வைக்கும், அதுதான் உன்னை சாகடிக்கும். அப்ப அவனுக்குள்ளே ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கிறோம். மனப்பக்குவம் இல்லை சாமி, உன் உயிரை தேடு நீ. மனப்பக்குவம் எல்லாருக்கும் தான் ஒரு பக்குவம் இருக்குது, யாருக்கு பக்குவம் இல்லை. உயிரை தேடு. நான் யார், எதுக்கு வந்தேன் இந்த உலகத்துல, ஏன் பிறந்தேன், ஏதோ சோறுதுக்கு துண்ணப்பட்டு நாளைக்கு செத்து போறதுக்காக பிறந்தேன் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்திருக்கிறேன். அது எந்த காரணம் தேடு, தெளிவடைஞ்சிடுவீங்க. அதை விட்டுட்டு கோயில் கோயிலா சுத்தத்தால ஒரு பயணம் தராது. எந்த சாமியும் அங்கே கம்ப்யூட்டரை வச்சுன்னு வேலை செய்து இல்லை கம்பெனியா வச்சுங்க உங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு, அதெல்லாம் கிடையாது. அறியாமை இதெல்லாம். இந்த அறியாமை விளங்கணும்னா நல்ல ஞானிகள் கூட சேருங்க, தொடர்பு கொள்ளுங்க, நல்ல படிச்சவங்க கூட சேருங்க, நல்ல பண்போட பழக கற்றுக்குங்க. அப்போ உங்களுக்கு சில உண்மைகள்லாம் விளங்க ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க சாமி. என்னத்தை சொல்கிறது, போட்டு ஒரே அடியாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிருந்தோம்ல. அதுவும் வாஸ்தவமாக நீங்கள் சொல்கிறது பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த திருநள்ளாறு ஒன்றும் இல்லை பொறுத்தவரை. சாமி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாண அபிஷேகம் நடக்குது இதில் இல்லையா? போய் ஒரு கல்யாண அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா 50 வயசுல 60 வயசுல பண்ணிட்டு வந்தா உனக்கு மரணமே கிடையாது. கோயிலில் அர்ச்சனை பண்ணிக்கிறோம், செத்து போறேன் சிந்திக்க வேணாவாடா நீ.
அப்புறம் உன்னையங்கட அவன் வாழைப்பான், அவனே பழைக்க முடியாத. இது ஒரு வழிமுறை, இது ஒரு தொழில். அதுக்கு நீ அடிமையாவாத. கடவுளை நம்புறவன் மற்ற விஷயத்துக்கு அடிமை ஆக மாட்டான். கடவுளை நம்பாதவன் எல்லாத்துக்கும் உலகத்துக்கெல்லாம் அடிமையா இருப்பான். நீ கடவுளை நம்புறவனுக்கு உனக்கு இதெல்லாம் அனாவசியம், தேவையில்லை. எந்த கோயில் கோலம் கிடையாதுடா. தெய்வம் எனக்கு அதுக்கு தான் சொன்னா, ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனா. உனக்குள்ளவே நீ கடவுள் தோணுனா உன் கடவுளை எதிர வந்து நிற்பான்டா. அதை தேடுறா, போய் சிலையை தேடி கிடக்குறியாடான்னா. அப்போ அது இப்போ இந்த கும்பல் கும்பலாக கோயிலுக்கு போகிறது, அவன் போட்ட சாமி, நீ போகாத. அவன் அறியாமையில போறான். ஒரு நாடுன்னு இருந்தா அறிவாளி 50 பேர் இருப்பான், முட்டாள் 50 பேர் இருப்பான். அந்த முட்டாள் செய்தானே, நான் கூட முட்டாள் ஆகிறேன், நீ ஆகாதேன்னு. நீ அறிவாளியாவே இருந்துக்கோ. அவன் முட்டாளா இருந்துட்டு போட்டமே, உனக்கு என்ன குறைய போகுது? இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு, அதையும் மீறி சரி ஒருத்தனுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடாகி போச்சு. சரி, கல்யாணம் ஏற்பாடு பண்ண உடனே என்ன ஆகி போச்சு, வந்துட்டாங்க, ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. முதல்ல என்ன பண்ணா, இந்த ஜாதக ஏற்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, போயிட்டு வந்தோடனே கல்யாண பொண்ணு மனையில் உட்கார வைக்கல. சரி, முதல்ல எடுத்துட்டு வந்து ஒரு ஒதிய மரம் கலையை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஒதிய மர கலையா? இந்த ஒதிய மர கலையை வச்சிருப்பாங்க. அதான் அரச மர கலையை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. முதல்ல கலையை வச்சுட்டு அதுக்கு தாலி கட்ட சொன்னாங்க, தாலி கட்டினா. சரி, தோஷம் போச்சுன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு வாழைக்கண்ணை வெட்டியை தந்து வச்சு இதுக்கும் கட்டுனாங்க. கட்டினா தோஷம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லி சரி சொன்னாங்க. அதனால அது வாழை மரத்துக்கு தாலி கட்டினா, அது கடைசியாக எடுத்துருந்தே அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணும் அப்படின்னாங்க. இப்போ என்னன்னா, அப்படி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினா என்ன ஆகும்? தோஷம் இவனுக்குள்ளக்குதா, வெட்டிக்கின்னு வந்த அரசு மரத்து கலையில் இருக்குதா? சொல்லுங்க. இவனுக்கு தோஷங்குது. இவனுக்கு தோஷம் பண்ண அரசு மரத்து கலை என்னப்பா பண்ணும்? இவன் தோஷத்தை இவன் எண்ணத்து மூலியமா இல்லை அழிக்கணும். அரசு மர கலையால் போய் இப்போ எனக்கு சாவு தோஷம் இருக்குது, நான் போய் எதுனா ஒரு அரசு மரத்துக்கு தாலி கட்ட எனக்கு உயிர் போச்சு பண்ண நான் வாழ்ந்துடணும் அந்த உலகத்தில். எனக்கு என்ன இறைவன், நான் போன கிளாஸில் கூட சொல்லிக்கிறேன், ஒரு மனிதனுடைய வாழ்வு என்ன, விதிப்பயனுடைய முடிவு தான் வாழ்க்கையினுடைய முடிவு. மதி இடையில தான் விளையாடும், மதி கடைசி வரைக்கும் சாதிக்காது. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா வாழணும், எல்லாரும் வசதியோடு வாழணும், எல்லாரும் கார் பங்களா வச்சுக்கணும்னு நினைப்பு உண்டு. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைங்க எனக்கு வானாங்கன்னு சொல்ல மாட்டான். ஆனால் எல்லாராலையும் அது முடியுமா? முடியுதா? அப்படின்னா முடியறது இல்லை. ஒரு நடிகர், அவர் ஏதோ எங்கேயோ தட்டி தடுமாறி வந்தார், பெரிய நடிகர் ஆயிடுறாரு. ஆனால் 50 வருஷமா அங்கேயே இருந்து நடிகர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறான், முடியவே இல்லை. இதுக்கு எது தடையா நிற்குது? இவனுக்கு திறமை இல்லையா? அவனுக்கு திறமை உண்டா? இல்லை இவனுக்கு விதி விளையாடுதா? அவனுக்கு மதி விளையாடுதா? விதியினுடைய முடிவே உன் வாழ்க்கையினுடைய முடிவு. அப்படி இருக்கும்போது அரசங்களாம் ஆலங்களாம் எல்லாத்துக்கும் மச்சன்சி கதையை சொல்கிறேன். திருமசியில் என்னுடைய மச்சன்சி, எங்கள் சம்சாரத்துக்கு பெரியப்பாவனுடைய பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு, +2 படித்தது, டைப்ரைட்டிங் படித்தது, எல்லாம் படிச்சிருக்குது. வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, எல்லா பேராசையும் பார்த்து பண்ணது. சனிக்கிழமை புருஷன் இறந்துட்டான். எப்படி ஏற்றுக்கும் உலகம்? எங்கே போச்சு அந்த ஜாதகம்? வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆகுது காலையில், சனிக்கிழமை நைட்டு புருஷங்காரன் இறந்துட்டான். என்னடா காரணம்னா, அவனுக்கு இளமையில் டிபி இருந்துருக்குது. இந்த டிபி நாளடியில் தெரியல, போயிடுச்சு. இவன் கல்யாணம் எல்லாம் பண்ணு, அந்த சாந்தி முகூர்த்தம் நடந்தோடனே ரியாக்ஷன் ஆகி பிளட்டு வந்துடுச்சு மூக்கில். அப்போ ஜாதகம் ஏன் சொல்லலை? அதை சொல்ல முடியாது சாமி. யார் ஜாதகமோ அவன் தலையில் இருக்கிற ஜாதகப்படி தான் அவன் வாழ்க்கை அமையும். ரோட்ல இருக்கிறவன் சொல்றதெல்லாம் ஜாதகமா எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் பழி. இப்படி என்றது நமது வாழ்க்கைக்கு இந்த ஜோதிடம் தேவையா? தேவையில்லை. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அவன் பிறக்கும்போது அந்த உச்சியை மூடும்போது அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறான், என்னவன் ஆக போகிறான்னு எழுதி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கின்னு தான் அவன் பிறக்கிறான். பிறந்த பிறகு எந்த ஜோதிடமும் அவனை மாற்றிடாது. அப்படி மாற்றி இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டான், எல்லாம் ஜோதிடம் பார்த்து அவன் சுகமாக வாழ்ந்துருப்பான். ஆனால் உலகத்தில் பெருவாரி துன்பப்பட்டு வாழறான். ஜோதிடம் சொல்கிறான், இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம், எந்த பரிகாரத்தாலும் அது தீராது. ஏன்னா அவன் தலையெழுத்தில் என்ன எழுதிக்குதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவு. ஆனால் இருந்தாலும் மனிதனுக்கு அந்த உண்மை நிலைகளை அவன் அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை.
இல்லாததால் அவன் என்ன பண்ணுறான், இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி இந்த மாதிரி விஷயங்களில் போகிறான். ஜோசியம்ன்றது என்னன்னா, ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறார், அதில் 2 பேருக்கு நல்லா ஆகிடும், அது அவனுடைய நேரம். இந்த 8 பேருக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இந்த 2 பேர் வச்சுக்கினே உலகம் ஃபுல்லாக காட்டுவாங்க, பாருங்க நாங்கள் சொல்லித்தாங்க அவங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் யார் சொல்லியும் யாராலையும் நல்லா இருக்கணும். நான் தான் சொல்கிறேன், எந்த மகானால் கூட ஒருத்தனை வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி தான் நடைமுறை, வாழ்க்கையினுடைய முடிவு. அதை தாண்டி எவனாலையும் வாழ்ந்துட முடியாது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஜோதிடம்ன்றது ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட போனேன், இவர் சொன்னார், அங்கே போனேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மன நம்பிக்கை. ஆனால் யாராவது நல்லா இருக்கிறாங்களான்னா யாரும், இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஜோதிடர்கிட்ட போய் 2 பேர் பேராசியும் பார்த்து திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து 6 மாதத்துலேயே அவன் கோர்ட்டுக்கு போயிடுறான் விவாகரத்துக்கு. அவன் ஜோதிடம் என்ன சொன்னான், ஐயா நீ 100 ஆண்டு காலம் குழந்தை குட்டியோ சுபிட்சமாக வாழ்வேன்றான். வாழ்க்கையை பொய்யா போச்சு. எதுவுமே இல்லை, இழுத்துன்னு ஓடிடுறான். எந்த ஜாதகம் பார்க்கல, அவன் போய் நல்லா இருக்கிறான். இதுக்கு ஜாதகக்கார மேலே தவறு இல்லை, இந்த மனிதனுடைய பயம். அதான் அவங்க அதை முன்காலத்தில் ஜோதிடம் இந்த கணிப்பெல்லாம் எதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா, ஞானத்தில் இருந்தாங்க அவங்க. ஜோதிடம் யார் எழுதுந்து? சராசரி மனுஷன் எழுதுந்தில்லை. ஜோதிடம்ன்றது மகான்கள் எழுதுந்து. அப்போது அந்த மகான்கள் எழுதின ஜோதிடத்தால் அவங்க சொல்லும்போது இவன் இந்த நேரத்தில் சாக போகிறான்னு கூட சொல்லிடுவான். இவன் இந்த காரணத்தால் இவன் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, யார் எது ட்ரை பண்ணாலும் முடியாது தப்பிக்கும். அப்போது அவன் கூட ஜோசியமும் ஞானமும் 2 இணைஞ்சு இருந்தது. அவன் சொன்னால் பொய்யாகாமல் இருந்தது. இன்றைக்கி பணத்துக்காக பார்க்கும்போது அது பொய்யா போயிடுது, நிறைய பொய்யாகி போகுது. இது ஜோசியம் பார்க்குற ஆளுங்கள் மேலே தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை அவங்க படிச்சுட்டு அவங்க அதில் பேப்பரில் புக்கில் இருக்கிறபடி அவங்க பேசின்னுக்கிறாங்க. மக்களுடைய பயம் அவன் போய் விழுறான். ஆனால் இவன் முடிவு பண்ணணும், நம்ம விதி இதை யாரும் மாற்றிட முடியாது. நம்மக்கிட்ட எந்த தவறு நடக்குது, எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம நல்லா வாழலாம் அப்படின்ற எண்ணம் இவன் மேலே வரல, ஜோசியத்து மேலே வருது நம்பிக்கை. அப்போ அவங்ககிட்ட போகும்போது அவன் சில காரணங்களை சொல்கிறான். அது அவன் மேலே தவறு இல்லை, மக்கள் பண்ணுற பயத்தால் நடக்கிற விஷயங்கள் இது. ஜோதிடம் பொய்யா மெய்யான்னு நம்ம ஆர்குமெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காலத்திலையும் எல்லாமே நிரந்தரமாக நின்னது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறிக்கினே இருக்கும். அதனால் இன்றைக்கி ஜோதிடம்ன்றது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. முன்ன ஜோதிடம்ன்றது ஒரு கடமையாக இருந்தது, சத்தியமாக இருந்தது. அதனால் அந்த காலங்கள் வேறு, இந்த காலங்கள் வேறு. இந்த காலத்தில் ஜோதிடமும் சும்மா சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அதுக்காக படிச்சுட்டு வரான். அதனால் அதை பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யின்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போது ஜோதிடம் சரி சுவாமி, இப்போது ஜாதகம் இப்போ எங்களுடைய பிறப்போட தலை விதியை நிர்ணயிக்கிறது ஜாதகம் என்றது. அப்போ ஜாதகம் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் எந்த நேரத்தில் பிறந்தேன், நான் பிறக்கும்போது நட்சத்திரங்கள் எந்த இதில் இருந்தது, கிரகங்கள் எந்த கோணத்தில் இருந்தது, அந்த கோணத்தில் பிறக்கிற குழந்தை எப்படி வாழும் அப்படின்னு ஜாதகத்தில் எழுதிக்குது. அதனால் போன உடனே உன் ஜாதகத்தை எடுத்தான்றான். எந்த நேரத்தில் எந்த நாள் பிறந்தது, எந்த நிமிஷம் பிறந்தது, எந்த கிழமை பிறந்தது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு அந்தந்த நேரத்தில் கிரகங்கள் இப்படி இருந்தால் அப்போ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எழுதுறது தான் ஜாதகம். அந்த ஜாதகம் இன்றைக்கி சீராக இருக்குமானா இருக்காது. ஏன்னா கிரகங்களே மாறி போய்க்குது. மாதம் மும்மாறி மழை பெய்யும் அப்படின்னா பெய்யுமா? பெய்யல. காரணம் கிரக துவங்களே அத்தனையும் மாறி போய்க்குது. அதுக்கு காரணம் விஞ்ஞானம். அது மாறி போயிருக்கும்போது இப்போ ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறகுது, ஒரே டைமில் 7 குழந்தை பிறகுது. டாக்டர் ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே அதை எடுத்து எழுதி புக்கில் எழுதி அது இந்த நேரம் இந்த நிமிஷம் போகிற வரைக்கும் இன்னொரு குழந்தை காத்திருக்காது. அப்போ இந்த 7 குழந்தையும் வரிசையாக பார்த்துட்டு புக்கில் எழுதுறான், 7:05 பிறந்தது அப்படின்னு. ஆனால் அது 7:01 பிறந்துக்குது. ஒரு வினாடி மாறினாவே அவன் வாழ்க்கையே மாறி போயிடுமே. 5 நிமிஷம் மாறினா அவன் வாழ்க்கை என்ன ஆகும் இல்லையா?
இதெல்லாம் இன்னைய ஜோதிடம் வந்து கரெக்டாக கணிக்கவே முடியாது. ஏன்னா அவன் தலையெழுத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் சாமி, மனிதனுக்கு கிடையாது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம மாற்றிடலான்னு நினச்சி இப்போ வாழ்க்கையை நடத்தின்னுக்கிறான். மாற்றவே முடியாது. அவன் ஒருத்தன் எதை நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், நம்ம நினைக்கிறதுலாம் நடக்காது. அதுக்கு பேர் தான் இறைவன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வாழ்க்கை நடைமுறை. ஜோசியம் ஜாதகம் நம்பாத மதங்களே தெரியாமல் டெய்லி தந்தி பேப்பர் வந்து திரும்ப ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம், தேடுறோம் பேப்பரில் பேராசியை பார்க்குறோம். ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் நம்பாதவனு அந்த மதமே அவனே திரும்ப தேடுறான். நம்புற இந்து மதத்தில் இருக்கிறவனோட நம்பாத மதத்தில் இருக்கிறவனே தேடுறான். காரணம் பயம் விழுந்து போச்சு மனுஷனுக்கு. அந்த பயம் இப்படிலாம் பண்ண சொல்லுது. அதனால் வந்து இதை நம்ம இருக்குது நிஜம்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம பேச முடியும். கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொஞ்சம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, கேள்விக்கு போகலாமா? போகலாம். ஐயா, நான் குழந்தையிலிருந்தே பெற்றோர்களின் நிராகரிப்பால் பற்றற்ற சந்நியாச வாழ்க்கையாகவே வாழ்கிறேன். விதிவசத்தால் கடுமையான சூழ்நிலையில் திருமணமாகி குழந்தையும் பிறந்துவிட்டது. இப்போது முழு ஞானியாக மாறுகிறேன். இல்லற வாழ்க்கையில் விருப்பமில்லை, இல்லற வாழ்க்கையும் வாழ முடியவில்லை. பற்றற்ற காட்டுக்கு போகவும் வழி இல்லை. நான் என்ன செய்வது? தயவு செய்து எனக்கு பதில் தாருங்கள் என்று ஈஸ்வரி என்ற நேயர் கேட்டுக்கொள்கிறார். இந்த கேள்விமா, காட்டுக்கு ஞானியாக போகிறதோ இல்லை வீட்டுக்குள்ளவே ஞானியாக இருக்கிறதோ ரெண்டும் ஒன்று தான். காட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மனசு தெய்வத்து மேலே நிற்கணும். நீ உனக்கு குழந்தை குட்டி இல்லைன்னா பற்று இல்லாமல் இருக்க முடியும். பற்று இல்லை எனக்குன்னு இப்போ சொல்லவே முடியாது, அது கற்பனை. ஏன்னா எப்போ உன்னுடைய பொருள் ஒன்று வெளியே வந்துடுச்சோ உனக்கு அது மேலே ஞாபகம் இருந்தே தீரும். அது நீ காட்டுக்கு போனாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, அது மேலே பற்று இருக்கும். பற்று இல்லாத வாழ்க்கை நீ உன்னால் வாழ முடியாது. இனிமேல் நீ ஒரு கணவனை தேடிட்ட, 2 குழந்தைங்கள தேடிட்ட. இது இந்த முன்னாடி இருந்த மாதிரியே இருந்திருந்தீன்னா நீ எங்கே போனாலும் நீயாக நிற்கலாம். நீ ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்ட பிறகு நீ விட்டுட்டு போனீன்னா கூட இமயமலையில் இருந்தீங்கனாலும் உன் உடல் தான் இமயமலையில் இருக்கும், உன் மனசு வீட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது பற்ற சன்னியாசி வாழ்க்கை வாழ முடியாது. அது ஒரு கற்பனையாக தான் போகும். அதனால் இருக்கிற இடத்துல இருந்தே இறைவனை தேட பழகுங்க. அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மற்றவங்க நீங்கள் பெற்ற குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க? நீங்கள் சன்னியாசியாக போகிறீங்க. அந்த குழந்தைய நீங்கள் பெற்றதை அவன் பெற்றதை காப்பாற்ற முடியாமல் காலத்தில் அடுத்தவங்க குழந்தைய காப்பாற்ற முடியுமா? அப்போ உங்கள் குழந்தைய யார் காப்பாற்ற முடியும்? நீங்கள் தானே காப்பாற்றி ஆகணும். இல்லறத்தில் இருந்துக்குன்னே என்ன செயல்களை குடும்பத்துக்கு செய்யணுமோ செய்துட்டு மனசை இறைவன்கிட்ட கொடுங்க. அதுதான் முக்தி மோட்சத்துக்கு வழிவகுக்கும். நான் ஓடி போய் கடவுளை தேடுறேன்னா எங்கே போனாலும் கடவுள் இல்லை, கடவுள் உன் கூட தான் இருக்கிறார். உனக்கு தெரியாமல் நீ எங்கெங்கேயோ போனாலும் கிடைக்காது. அதனால் உனக்குள்ளவே இருக்கிற கடவுளை உனக்குள்ளவே தேடு, அதுக்கு பலன் கிடைக்கும். தீபக் என்பவர், ஆத்ம வணக்கம் சுவாமிஜி. பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். யோக நிலைகளை எவ்வாறு கையாள்வது? உதாரணமாக உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அறியாத பிள்ளைகள் வளரும்போது செயல்களின் காரணம் அறியாமல் அப்படி பிறரை பார்த்து அப்படியே செய்து பழகுவார்கள். அவர்களுக்காக சில யோக நிலைகளை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யோக நிலைன்றது ஏதோ ஃபோன்லேயோ லெட்டர்லேயோ சொல்ல முடியாதும்மா. ஏன்னா இது வாயால் சொல்லி செயலால் செய்கிற விஷயம் இல்லை, உடலால் ஒரு குரு செய்து காட்டி அப்படி செய்கிறது. ஏன்னா யோக பயிற்சி, யோகாசனங்கள் இதையெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கலாம், புக்கில் எழுதி கொடுக்கலாம், வாயால் ஃபோன்லேயும் சொல்லலாம். ஆனால் யோகம்ன்றது உயிர் பயிற்சி. அது உயிர் பயிற்சியை ஒரு குரு செய்து காட்டினால்தான் இப்படி செய்யணும்னு. இப்படி செய்து காட்டும் போதே பல பிரச்சனைகள் வந்தது. மூச்சை நீட்டாக வலிச்சிட்றாங்க, கண்ணு வலி வருது, காது வலி வருது, தலைவலி வருது. ஒரு குரு இருந்து சொல்லி கொடுக்கும்போதே இப்படி வருது. இது குரு இல்லாமல் பேப்பர்லேயோ சொல்ல முடியாத விஷயம். இது நேரடியாக செய்து காட்டி இப்படி தான் செய்யணுன்றது. இப்போ யோகாசனம் யோகமெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒரு நல்ல பழக்கத்தை பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய புக்ஸுங்க இருக்குது. அதில் பார்த்து நல்ல யோகாசனங்கள் சொன்னதா இப்போ ஆண்டியப்பன் அவங்கெல்லாம் இருக்காங்க, நல்ல யோகாசனம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி யோகாசனங்களை நீங்கள் புக்கு வழியாகவே பார்த்து செய்யலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் யோகம் அப்படி செய்ய முடியாது. யோகம்ன்றது குரு இல்லாமல் செய்யவே கூடாதது, ஆபத்தானது அது. அதனால் அந்த மாதிரிலாம் விரும்பாதீங்க. நமது சமயத்தில் மட்டும் இத்தனை சாமிகள் உண்டு, அனைத்து ஜீவராசிகளிலும் கும்பிடுகிறோம். ஒரு சமயம் குருவை சாமி என்று அழைக்கின்றோம், அது ஏன் என்று ராதிகா குமாரி என்பவர் கேட்டிருக்கின்றார்.
உயிர் தசாவதாரம் பண்ணிட்டு ஒன்று இருக்குது. அந்த தசாவதாரத்தினுடைய நிலை என்ன, மனித இனம் எங்கேருந்து எப்படி உருவாகி வந்தது அப்படின்னா நீர்லேருந்து உருவாகி வந்தது. எல்லாரும் குரங்குலேருந்து உருவாச்சுன்னுவாங்க. குரங்கு எங்கேருந்து உருவாச்சு மனிதர் இல்லையா? இது கேள்வி இல்லையா? எல்லாரும் அதை தான் சொல்லிங்கிறாங்க, குரங்குல தான் மனுஷன் வந்தான். இப்போவும் குரங்கு இருக்குது, மனுஷனை பெற்றெடுக்கலை. அப்போ குரங்கு எங்கேருந்து வந்தது? உயிரினங்கள் துவக்கம் நீர்லேருந்து தான் துவக்கம். நீர் இல்லைன்னா ஒரு உயிரினமும் துவங்காது. அப்போ நீர்லேருந்து மச்ச அவதாரமாக வந்தது. அதுக்கப்புறம் ஆமை அவதாரம், கூர்ம அவதாரமாக வந்தது. அப்புறம் பன்றி அவதாரமாக வந்தது. அப்புறம் பரசுராம அவதாரமாக வந்தது. இப்படி 10 அவதாரங்களை காட்டியிருக்குது. இது எதுக்காக காட்டியிருக்குது? எல்லா சாமியும் ஒவ்வொரு அம்பாவில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வச்சுன்னு இருக்கும். சிவனை பார்த்தீங்கன்னா மாடு வச்சுருப்பார். பெருமாளை பார்த்தீங்கன்னா மீன் வச்சுருப்பார். முருகனை பார்த்தீங்கன்னா மயில் வச்சுருப்பார். விநாயகரை பார்த்தீங்கன்னா எலி வச்சுருப்பார். இத்தனையும் வெளிக்குள்ளே இருக்கிற அடையாளங்கள். ஆனால் அத்தனையும் உடலுக்குள்ளவே இருக்குது. இந்த உடலுக்குள்ளவே இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியாததுனால எல்லாராலையும் வெளியே அடையாளமாக காட்டியிருக்குது. எல்லா உயிரினங்கள்லையும் இறைவன் இயக்கம் இருக்குது. நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன், எல்லா உயிரினங்களையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. இறைவன் இல்லை, மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு மனுஷன், இவனுக்கு ஒரு மனுஷனை நீட்டாக உருவாக்கி விட்டுட்டா, கை இல்லாத கால் இல்லாத கண் இல்லாத மூக்கு இல்லாத உருவாக்கி விட்டுட்டா ஏதாவது யூஸ் ஆவானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எதுக்கும் யூஸ் ஆக மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு ஒரு தோற்றம் தான், மனுஷன்தான். ஆனால் மனுஷனுக்கு 2 கண்ணு வேணும், 2 காது வேணும், வாய் வேணும், மூக்கு வேணும், கை வேணும், கால் வேணும். இத்தனையும் வேணும். இத்தனையும் உடலுக்குள்ளவே தெய்வமாகவே வச்சுருக்குது. ஏன்னா அறியாத காலம் மதம் துவங்கினது. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக போய் சொல்ல முடியாது. அப்போது இந்த படங்களை போட்டு இந்த உருவங்களை செய்து வைக்கும்போது அவன் இறைவனாக வழிபட்டான். எல்லா உயிரின்லையும் இறைவனுக்கும். இதனால தான் பத்ரகிரி சொல்கிறார், மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலன்றது. உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் இறைவனுடைய இயக்குங்குது. அதை கொன்று தின்னு வாய் ருசிக்காக பண்ணும் உடலை வளர்த்து என்ன பயன்படுற? எல்லா உயிரும் என்னுடைய உயிர் மாதிரியே நினச்சி என்றைக்கு அந்த மனப்பக்குவம் வருதோ அன்றைக்கி தான் இறைவனை நாட முடியுன்றார். அப்போது அந்த மாதிரி செயலில் நம்ம போகணுமே தவிர இது ஏன் வச்சுக்குது அது ஏன் வச்சு, நீ ஏன் பிறந்தேன்னு முதல்ல உன்னை யோசி. இத்தனை ஜீவராசிகள் இருக்குது, எதுக்குன்ற கேள்வியே வேணாம். நீ எதுக்கு பிறந்தேன்னு உனக்கே தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கினேன்னா அது ஏன் பிறந்ததுன்னு தெரிஞ்சிடும். அதனால் உங்களை தேடுங்க, உண்மையை நாடுங்க. குரு அவர்களுக்கு ஆத்ம வணக்கம். என் பெயர் பாரதி. தொடர்ந்து உங்கள் உபதேசங்களை பார்த்து விடுகிறேன். மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய கேள்வி 1, பதில் தாருங்கள். மனநோய் மற்றும் பைத்தியம் என்றால் ஏற்படுகின்றன. அதனால் தியானம் மூலம், அதாவது மூச்சை கவனிக்க சொல்லி நோயை குணப்படுத்துவதால் மூச்சை கவனிக்க சொல்லி நோயை குணப்படுத்துவதால் கேட்ட கேள்வியில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிக்கவும். மனநிலை பாதிக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை கவனிப்பானா? கவனிக்க முடியாது. ஏன்னா மனநிலையோடு இருக்கிறவனே இதை செய்ய மாட்டேன்றான். நல்ல மனநிலையோடு இருக்கிறவனே இதை செய்யணும். ஏங்க ஒண்டியாக உட்காந்துங்கண்ணங்க, வெறுப்பாக இருக்குதுங்க, எவ்வளோ நேரங்க உட்காந்துங்க, கோயிலுக்கு போனால் நான் சாமி கும்பிட்டா மன நிறைவோடு போயிடுறேன் அப்படின்றான். அப்போது ஒண்டியாக உட்காந்து தன்னையே யார், தான் மூச்சு யார், உயிர்னா என்ன, அப்படி மனம் என்ன அப்படின்னு நீ உன்னை சிந்திக்க, நல்லா இருக்கிறவனே சிந்திக்க முடியல. மனநிலை மாறுபட்டவன் எப்படி சிந்திப்பான்? அவன் ஒரு இடத்துலையே உட்கார மாட்டான். ஏன் உட்காந்துங்கன்னா அவனுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் சிந்திக்கவே முடியாது. அதுக்கு கூடுமான அளவுக்கு மனநல மருத்துவம் பார்த்து வைத்தியத்தை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டான்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற நிலைக்கு வந்தானால் அப்போ கொடுக்கலாம். எடுத்த உடனே ஒவ்வொரு மனநிலவாதிக்கும் இதை கொடுக்க முடியாது. அந்த மனநிலவாதிக்கு முதல்ல இந்த யோகாசன பயிற்சி கொடுக்கணும். யோகாசன பயிற்சி கொடுக்கும்போதே மனம் திடப்படும் போது அப்போ யோகத்துக்குள்ளே அவன் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுப்பட்டு எடுத்த உடனே யோகத்துக்குள்ளே வரணுன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவனால செய்ய முடியாது. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன். மனம்ன்றது மூளையில் இருக்குது, இங்கே இதயத்தில் இல்லை, இங்கே இதயம்தான் இருக்குது. அப்போ அந்த மூளை பாதிக்கப்படும் போது தான் அவனுக்கு மனநிலை மாறுபடுது. அந்த மனநிலை சீராகணுன்னா முதல்ல யோகாசன பயிற்சி சீராக செய்துன்னு வந்தான்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும். அந்த கட்டுக்குள்ளே வந்த பிறகு யோகத்துக்குள்ளே போனான்னா அவனுடைய மைண்டு நல்லா கிளியர் ஆகிடும். ஆனால் அதை போகிறதுக்கு அவனுக்கு வழி வேணுமே முதல்ல. அதனால் அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் இதை தேடுவோங்க. குருவே சரணம்.
கர்மத்தை தீர்க்க வரும் ஆத்மா துன்ப வாழ்க்கை வாழ்கின்றன. அப்போது சுவாசவாசியாக வாழும் மனிதர்களில் என்றால் அது புண்ணிய ஆத்மா. அப்படி அது புண்ணிய ஆத்மா என்றால் அது ஏன் முக்தி அடையாமல் மீண்டும் பிறப்பு எடுக்கின்றது என்று கேட்டுருக்காங்க. முக்தி மோட்சம் இது 2 விதமாக இருக்குது. முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். முக்தின்னா உடலுக்குள்ள 3 தீகள் இருக்குது. ஜீவத்தீ, ஆத்மத்தீ, பரந்தி அப்படின்னு 3 தீகள் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 5 தீக்கள் பிறந்த உடனே உருவாகுது. முதல் தீ பசித்தீ, அப்புறம் கோபத்தீ, அப்புறம் காமத்தீ, அப்புறம் யோகத்தீ, அப்புறம் ஞானத்தீ. இது மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ளே 5 விதமான தீக்கள் இருக்குது. அதனால தான் அவனுடைய இயக்கம் நடக்குது. அப்போ இந்த 5 வித தீயும் தாண்டி ஜீவத்தீ, ஆத்மத்தீ, பரத்தி, இந்த 3 தீ இருக்குது. இந்த 3 தீயை யார் ஒன்றாகணும்னோ அவனுக்கு பேர் முக்தி கிடைக்கும். அந்த 3 தீ ஒன்றாகாத வரைக்கும் முக்தி கிடைக்காது. நான் கிளாஸில் கூட சொல்லுவேன் எல்லாரையுமே, நீங்கள் முதல்ல கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்கள் யாரும் தேடுங்க. 3 தீயை அடைய முடியலனாலும் 2 தீயை அடையுங்க. ஜீவத்தீயும் ஆத்மத்தீயும் அடையுங்க. அதை முக்திக்கு வழிவகுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இந்த 3 தீ சேர்ந்தால் தான் முக்தி. இந்த உலக வாழ்க்கையில் சுகவாசியாக வாழறவன் முக்தி அடைவான், துன்பப்படுறவன் நரகத்துக்கு போவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தன் சுகவாசியாக வாழறான், எப்படி அவனுக்கு மட்டும் அந்த சுகவாசம் கிடைச்சிது, ஏன் நமக்கு கிடைக்கலன்னு சிந்திக்கணும். சிந்தித்தால் அதுக்கு விடை கிடைக்கும். அவன் போன பிறவியில் செய்த நன்மைகளுடைய பலனாக இந்த பிறவியில் சுகவாசியாக இருக்கிறான். நீ போன பிறவியில் செய்த அட்டுழியத்தின் காரணமாக இந்த வாட்டி துன்பப்பட்டுக்கின்னு இருக்கிற. அப்போது இந்த சுகவாசி துன்பப்படுறவனை பார்க்கணும். அவன் ஏன் துன்பப்படுறான்? நம்ம சுகவாசியாக இருக்கிறோம். அப்போ நம்ம போன பிறவியில் ஏதோ நன்மைகள் செய்துக்கிறோம், அதனால் இந்த வாட்டி சுகவாசியாகிறோம். அவன் தீமைகள் செய்துக்கிறான், அதனால் துன்பப்படுறான். அப்போ நம்ம இன்னும் நன்மையை செய்யணும்னு அந்த சுகவாசி நினைக்கணும். இந்த துன்பப்படுறவன் என்ன நினைக்கணும்? நம்ம என்ன தவறுகள் செய்தோமோ இப்படி துன்பப்படுறோம், இந்த பிறவிலையாவது அந்த தவறுகளை நீக்கிக்கணும். நம்மளால் முடிஞ்ச உதவிகள், நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்து இறைவன் மேலேயே நம்ம மனம் நாடனா இந்த துன்பங்கள். ஆனால் அது 10 வயசு ஆன உடனே எங்கள் சொத்து கத்தி எடுத்துக்கின்னு போகிறாங்க. சொந்த அப்பனை வெட்டுறதுக்கு, சொந்த தகப்பனை ஆட்டோலேருந்து தள்ளி கொள்கிறாங்க புள்ள. அப்போ அவன் பிறக்கும்போது என் புள்ள கெட்டவனை பிறக்கணும்னு பெற்றான் இல்லை, அது பிறந்த உடனே கெட்டவனா இருந்ததா? வளர வளர மனம் வளர வளர விருட்சம் மாதிரி ஆகிப்போச்சு, ஆசைகள் பெருகி போச்சு. ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரி. இந்த ஆசைன்றது ஒன்று ஆசை இல்லை, அது ஒரு நோய்தான்றார். பேராசை என்னும் பிணியில் பிடிபட்டு ஓரா வினையேன் உள்ளத்தை 24 மணி நேரம் இந்த ஆசையில் சாவரடா நீ. இது ஒரு நோய்டா உனக்குன்றார். வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, நீ மனுஷனாச்சடா, இப்படி அழியலாமா நீ அப்படின்றார். செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் என்றார். சும்மா இரு சொல்லு என்றால் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தது. எப்பவும் நீ அமைதியாக இருந்தா. ஆண்டவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடா. ஆண்டவனை நினச்சின்னு வாழ்றா நீ. கெடுவாய் மனனே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் என்ன. கெட்டு போச்சுடா உன் மனசு. நீ நல்லவனா இருக்குன்னா இறைவனுடைய பாதத்தை பிடிட்டா அப்படின்னு. அதனால் மனிதன் பிறக்கும்போது நல்லவனாகவும் பிறக்கல, கெட்டவனாகவும் பிறகு அது ஒரு குழந்தையாக பிறந்தது. அது வளர வளர அந்த இடம் சேர சேர அது யார் யார் கூட சேர்ந்தோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள். தாய் தகப்பம் பீடி பிடிக்க மாட்டான். அவசியம் படல பார்த்தீங்கன்னா மொத்த பசங்களும் பீடி பிடிக்கும். ஏன்? அது வளர்ந்த இடம் அப்படி. இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களாம் கெட்டவங்களா? ஸ்மோக் பண்ணுறவங்க கெட்டவங்க கிடையாது, ஆனால் குழந்தையில ஸ்மோக் பண்ணுறது கெட்டது. இந்த மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி வளர்ச்சி அடையுது, எங்கேருந்து உருவாகுது? உடல் வளரும் போது அது கூடவே அதுவும் வளருது. எந்த வயசில் வளரும்? அது ஒவ்வொரு பிறந்ததுலேருந்தே வளர ஆரம்பிக்குது. நீ எப்போ ஆகாரம் ஒன்றும் சாப்பிட ஆரம்பிச்சியோ அப்போதுலேருந்தே வளருது. 4 நாள் நீ ஆகாரம் இல்லைன்னா மூச்சு சரியாக வராது. 10 நாள் நல்லா சாப்பிட்டேன்னா புஷ்ஷுன்னு பாம்பு விடுற மாதிரி வரும். இந்த மூச்சு எங்கேருந்து உருவாகுதுன்னா ஆகாரத்துலேருந்து உருவாகுது. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏய்
இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு தொட்டி கட்டுவாங்க, சாணி கொட்டுவாங்க, தண்ணி ஊற்றி குழப்பி விட்டு ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க, கேஸ் ஃபார்ம் ஆகும். ஆமாம், அது அடுப்பு கொளுத்துறதுக்கு கோபார் கேஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வயிற்றுல தீனியை போட்டு ஆகாரத்தை போட்டு தண்ணி ஊற்றணுன்னு கேஸ் வருது. அதான் பிராணன். கேஸ் தான் பிராணன் தான். ஆமாம், அதான் பிராணன். இப்போ பிராணன் வேற, உயிர் வேறையா? ஆமாம், உயிர் தான். அந்த கேஸ்லேருந்து வர்றது தான் காற்று. அந்த காற்று தான் உயிர். காற்று தான் உயிர். ஆமாம், பிராணனும் உயிர். ஆமாம், பிராணனும் உயிர். ஆனால் இதில் என்னன்னாக்கா, இதில் உனக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே வர்றது பிராணன், உலகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு மேலே வர்றது அபானன், கடவுள் பிராணனாக இருக்கிறோம். 2 பேருக்கு லிங்க் இல்லைன்னா செத்து போயிடுவோம். இப்போ என் உயிர் எனக்குள்ளே இருக்குது. என்னை ஒரு கண்ணாடி ரூமில் போட்டு மூடிட்டாக்கா நான் செத்து போயிடுவேன். அப்போது இறைவனுடைய கேஸ் பிராணனும் தேவை, என்னுடைய அபானனும் தேவை. இது 2 சேரும்போது தான் நான் உலகத்தில் வாழ முடியும். என் மூச்சை மட்டும் வச்சுக்க நான் வாழ்ந்துட முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆ பிறந்ததுலேருந்து கடை தேர தான் முயற்சி பண்ணுது. கடை தேர, அதாவது வீடு பேருங்கிற அந்த நிலைக்கு. எந்த ஆத்மா அப்படி பண்ணுதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் சொல்லி தான் இப்போ கேள்விப்படுறேன் நான். இல்லை, அதனுடைய கோல் அதுதானே. இது வந்து பரீட்சை தானே. இல்லை, இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறது கடைசி பரீட்சை. புல்லாகி பூடாகி மரமாகி என்னென்னமோ ஆகி மனுஷனா இருக்கிறோம். சரி, இதுதான் நம்ம கடைசி தேர்வு. கடைசி இது எப்படி கடைசி ஆகும்? இதுலேருந்து மறுபடியும் முதல்ல திருப்பி 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். நீ திருப்பி 1ஆம் கிளாஸ்லேருந்து 2ஆம் கிளாஸ் போகக்கூடாதுன்னு தான் முயற்சி பண்ணது இல்லை. போகக்கூடாதுன்னு முயற்சி யார் எத்தனை பேர் பண்ணுறான்? எத்தனை பேர் பண்ணா? அது உண்மைதான், பண்றதில்ல யாரும். பின்ன பண்ணாத எப்படி கடை பிறவின்னு சொல்ற? பத்ரிகர் சொல்றாரு, பிறவியில் கடை பிறவி நாய் பிறவின்றாரு. நாய் தான் கடைசி பிறவியா? கடைசி பிறவின்னு பத்ரிகர் சொல்றாரு. நாய் பட்டினத்தாரும் சொல்றாரு, நாயா பிறந்து அதுக்கப்புறம் நேரம் அதான் கடைசி பிறவின்றாரு. கடைசி பிறவி நாய் பிறவி. அதோட முடிச்சுக்கின்னு அது மனிதனோட உறவாடுது. அதோட முடிச்சு திருப்பி புல்லாக்கி பூண்டாக்கின்னு போயிடுன்றா அப்படி. ஆனா கடவுள் அடைஞ்சா அது போகாதுரா அப்படின்றாரு. கடவுள் அடைஞ்சா மனுஷனா நாயா போகாதா? நான் எதுவுமே ஆகாத, பிறவியே கிடையாது. பிறவி இருந்தால் தானே நீ எதுவாவது ஒன்று ஆகணும். இப்போ இப்போ நான் செத்துட்டேன், எனக்கு கடவுளை பற்றி தெரியாது. நான் கடவுளை பற்றி போகணுன்னு ஆசைப்படவும் இல்லை. உலகத்தில் நான் சொத்து சுகத்தோடு வாழணும்னு ஆசை எனக்கு. நான் செத்து போயிட்டேன். நான் செத்த உடனே என் உடல் போச்சு. அப்போ என்னுடைய ஆன்மா ஏதாவது ஒரு உடல் இல்லாத அதுக்கு ஏகம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறேன், எதிர ஒரு நாய் காத்துங்குது. அந்த நாயினுடைய கர்ப்பத்தில் போய் போடுறேன், குட்டியாக வந்து வெளியே விடுறேன். அது நம்ம கண்ணு எதிர வாழற இத்தனை ஜீவராசியும் உயிர் தான். அது ஒரு ஜீவன் தான். ஆனால் நம்மளும் ஒரு ஜீவன் தான். ஏன் நமக்கு மட்டும் மனசுன்னு வச்சான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு மட்டும்தான் இந்த ஊருப்பட்ட ஆசை. எல்லா ஜீவனுக்கும் அந்த நேரம் ஒரு பிடி சோறு கிடைச்சா போதும்னுவோம். நம்ம அடுத்த வருஷத்துக்கு சோறு வேணும்னு எடுத்து வச்சுப்போம். எல்லா ஜீவனும் எங்கன்னா மழையோ காத்தோ எங்கேயோ ஒண்டிக்க ஒரு இடம் கிடைச்சா போதும், நமக்கு பெரிய பங்களா வேணும்னு நினைப்போம். இந்த மனசுங்கிறதால தான் மனுஷன்னு பேர் நமக்கு. எறும்பு கூட உணவு அது மழை காலத்தில் எடுத்து வச்சுக்கோ, மனுஷன் எடுத்து வச்சு. ஆனால் வேற எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டுது. வேற 84 ஜீவராசியும் எடுத்து வைக்காது. 84 கோடி ஜீவராசிகளும் எடுத்து வைக்காது. சேமிப்புங்கிறது நல்ல விஷயம் தானே. சேமிப்பு யாருக்கு நல்ல விஷயம்? ஜீவனுக்கு நல்ல விஷயம், ஆன்மாவுக்கு நல்ல விஷயமா? இந்த மாதிரி பேசும்போது தான் அந்த